Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சிறுதானியம் ஸ்பெஷலில் கம்பில் எப்படி தயிர் சாதம் கிளறலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்படி தாங்க இருக்கும். கம்பு முழுசாக இருக்கும், கேழ்வரகு மாதிரியே இருக்கும். இதை நம்ம ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் தண்ணி ஊற்றி. இப்போ நான் 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. கல் மண் எதுவும் இருந்தாலும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டினதை ஒரு 1/2 hour அப்படியே காய விட்டுட்டு மிக்சியில் போட்டு நொய்யாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நொய்யாக உடச்சி எடுத்ததுக்கு 1 கப்புக்கு நம்ம 4-5 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரை ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 5 சவுண்டு விட்டுருங்க. இப்போ 5 சவுண்டுக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்குறேன். இப்போ நம்ம போட்ட கம்பு நல்லா வெந்திருக்கு. கம்பு நொய் ஆனால் நல்லா தலை தண்ணியாக தான் இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டியாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி தண்ணியாக தான் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதிலேயே நம்ம 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்னதாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாயும் நான் 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hourலேயே எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கட்டி தட்ட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கிளறிக்கங்க கம்பை. இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் கெட்டி தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பசும்பால் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படியும் ஒரு அரை கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தேவைப்படும் இந்த கம்பு சாதத்துக்கு. நல்லா கிளறினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதோடு நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக துருவின கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு. எனக்கு தயிர் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட சுவையான கம்பு தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீக்கெண்டு இந்த சிறுதானியம் எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.